நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். கரீம் அம்மாப. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குரானில் சொல்லுகிறான். சூரா அன்ஃபால் திருக்குரானில் இருக்கக்கூடிய 8வது சூறாவில் உள்ள 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி வல்லதீன ஆவவன் நசரு உலாய்கஹுமுல் முக்மினூன ஹக்கா லஹும் மஃபிரத்து வ ரிசுக்குன் கரீம். அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையான மூமின்கள் யார் என்றால், எவர்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்து, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதும் செய்து, அல்லாஹுவின் பாதையில் ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்தவர்களுக்கு புகலிடம் தந்து உதவியும் செய்தார்களோ அவர்களே உண்மையான மூமின்கள். அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் மன்னிப்பும் கண்ணியமிக்க உணவும் உள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்து, அல்லாஹ்வுக்காக ஜிஹாது செய்து, ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் செய்த மூமின்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியும் செய்தார்களே அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். ஈமான் கொண்டு ஹிஜ்ரத்து செய்து ஜிஹாது செய்து, ஹிஜ்ரத்து செய்து ஜிஹாது செய்தவர்களுக்கு புகலிடம் தந்து உதவியும் செய்தார்களே அவர்களே உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்குத்தான் அவர்களின் இறைவனிடத்தில் மன்னிப்பும் கண்ணியமிக்க உணவும் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். முஹாஜிர்களையும் அன்சார்களையும் குறிப்பிட்டு இந்த வசனம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை தங்களின் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத்து செய்தவர்கள் முஹாஜிர்கள். அந்த முஹாஜிர்களுக்கு அனைத்து விதமான தங்களிடம் இருந்த எல்லா பொருட்களையும் கொடுத்து, தங்களிடம் இருந்த பொருட்களில் சரிபாதி தங்களின் சகோதரர்களான அந்த முஹாஜிர் தோழர்களுக்கு, சகோதரர்களுக்கு அள்ளி கொடுத்தவர்கள் அன்சார்கள். மதினத்து சஹாபாக்களான அன்சாரிகளும் மக்கா சஹாபாக்களான முஹாஜிர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தார்கள். ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்தார்கள் அன்சார்கள். முஹாஜிர் சஹாபாக்களையும் அன்சார்களையும் பற்றி குறிக்கக்கூடிய ஒரு வசனம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்தவர்கள், ஜிஹாது செய்தவர்களுக்கு புகலிடம் தந்து உதவியவர்கள் அன்சார்கள். அத்தகைய தன்மை உள்ள பண்பு உள்ளவர்கள்தான் உண்மையான மூமின்கள், விசுவாசிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அந்த சத்திய சஹாபாக்களின் வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறுகள் மிக பெரும் படிப்பினையாக இன்று வரை சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகள், நபி அவர்களின் வரலாறு, அந்த நபி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் வரலாறு இன்று வரை உலகத்தில் மிக ஆச்சரியமாக பேசப்பட்டு வருகிறது. அவர்கள் தங்களின் மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்துக்காக எந்த அளவுக்கு உழைத்தார்கள், நபிக்காக, அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய மார்க்கத்துக்காகவும் தங்களின் உயிர்களுக்கும் மேலான உத்தம நபிக்காகவும் எப்பேற்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கும்போது நமக்கெல்லாம் மிக பெரும் ஆச்சரியமாக, வியப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் காலத்தில் சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுமாமா பின் உசால் என்று சொல்லப்படுகிற சுமாமா பின் உசால் என்ற அந்த சஹாபி சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு இருக்கிறதே, அது மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்து பகுதியை, அதாவது யமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, அந்த யமாமா பகுதியில் ஆட்சியாளராக இருந்தவர்கள்தான், அந்த யமாமா பகுதியில் ஒரு தலைவர் போன்ற ஆட்சி தலைவராக இருந்தவர்கள்தான் இந்த சுமாமா என்ற மனிதர். அந்த நஜ்து பகுதியை நோக்கி குதிரைப்படை ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த படையினர்
பனு ஹலீஃபா குலத்தைச் சேர்ந்த சுமாமா இப்னு உசால் என்று அழைக்கப்படும் மனிதர் ஒருவரை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது குதிரைப்படையை நஜ்தை நோக்கி அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்களால் அனுப்பப்பட்ட அந்த நஜ்து பகுதிக்கு அனுப்பப்பட்ட குதிரைப்படை வீரர்களான சஹாபாக்கள் சுமாமா என்ற அந்த மனிதரை கைது செய்து மதினாவுக்கு அழைத்து வருகிறார்கள். மதினாவில் அழைத்து வரப்பட்ட அவர் ஒரு கைதியாக, போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டு, போர்க்கைதியாக, பணைய கைதியாக பள்ளிவாசல், மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் தூண்களில் ஒரு தூணில் அவர்கள் கட்டி போடப்படுகிறார்கள். தூணில் கட்டி போடப்பட்ட சுமாமாவை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நினைத்திருந்தால் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிரானவர், இவர் விரோதமானவர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவரை கடுமையாக தாக்கியிருக்கலாம், அல்லது மரண தண்டனை விதித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அவரை அடிக்கவில்லை, திட்டவில்லை, மரண தண்டனை விதிக்குமாறு தங்களின் தோழர்களுக்கு கட்டளையிடவில்லை. எந்த தோழர்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்களோ அந்த சத்திய தோழர்கள், சுமாமா ஒரு போர் கைதியாக பள்ளிவாசல் தூணில் கட்டி போடப்பட்டிருக்கிறார், அவருக்கு தேவையான உணவை தருகிறார்கள், தேவையான சாப்பாட்டை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அவர் கட்டி போடப்பட்ட அந்த நாளில நபி அவர்கள் கேட்கிறார்கள், சுமாமாவே நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்டார்கள். உன் விஷயமாக நீ என்ன கருதுகிறாய் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சுமாமா இடத்தில் கேட்டார்கள். அதற்கு சுமாமா பதில் சொல்லுகிறார், முகம்மதே நான் நல்லதே கருதுகிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சுமாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட கேள்விக்கு சுமாமா என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க என்ன கொண்டா, அதாவது அவர் என்ன நினைச்சிருப்பார், முஸ்லிம் படைகள் முஸ்லிம் அல்லாத ஒருவரை, அதிலும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒருவரை கைது செய்து கைதியாக அழைத்து கொண்டு வந்து பள்ளிவாசல் தூண்ல கட்டி போட்டிருக்காங்க. அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. திரும்பி போவோம்னு அவர் நினைக்கல. என்னமோ நடக்கும், நம்மளை கொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவுல தான் இருக்கார். நபி அவங்க கேட்கும்போது சொல்லுகிறார், என்னை நீங்கள் கொலை செய்தால் இரத்தப்பழி வாங்க வேண்டிய ஒருவனைத்தான் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். நான் சாதாரண ஆள் இல்லை. உங்களுக்கு எதிராக, உங்களின் அந்த சத்திய தோழர்களுக்கு எதிராக, சத்திய மார்க்கத்துக்கு எதிராக நிறைய சதி திட்டங்களை நான் தீட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் உங்களின் மார்க்கத்துக்கும் எதிராக நிறைய தீங்குகளை நான் செய்திருக்கிறேன். என்ன நீங்க கொலை செஞ்சா கூட அதுக்கு நான் தகுதியான ஆளுதான். அல்லது என்னைய நீங்க கொலை செய்யாம என்னைய உபகாரம் பண்ணி நல்லது பண்ணி என்னைய விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நன்றியா நடந்து கொள்ளக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அவனைத்தான் நீங்க விடுதலை செய்றீங்க. அதாவது எப்படி சொல்றாருன்னா, எனக்கு நீங்க கொண்டாலும் கொல்றதுக்கு தகுதியான ஆளைத்தான் கொல்றீங்க, தகுதி இல்லாத ஆளை கொல்லல. அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கெடுதல் பண்ணியிருக்கேன், உங்க மார்க்கத்துக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன். என்ன நீங்க நன்மையை கருதி விடுதலை செஞ்சாலும் நான் உங்களுக்கு நன்றியா இருப்பேன். நன்றியா நடந்துக்கக்கூடிய ஒரு மனிதனைத்தான் நீங்க விடுதலை பண்றீங்க. அப்ப விடுதலை செஞ்சாலும் சரி அல்லது கொண்டாலும் சரிங்கிற மாதிரி அவர் சொல்றார். என்னை நீங்க கொண்டாலும் சரி விடுதலை செஞ்சாலும் சரிங்கிற மாதிரி சொல்றார். நபி அவர்கள் 2வது நாளும் கேட்கிறாங்க, இது உன் விஷயமா என்ன கருதுறன்னு கேட்கிறாங்க. முதல் நாள் சுமாமா என்ன சொன்னாரோ அதே பதிலத்தான் 2வது நாளும் சொல்றார். அடுத்து அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அதுக்கு அடுத்த நாளும் கேட்கிறாங்க. அதற்கும் முதல் நாள் சொன்னதைத்தான் அவர் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள்ட்ட பதில் அளிக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, இந்த சுமாமாவை அவுத்து விடுங்க, இவர் போர் கைதியா நம்ம பள்ளிவாசல் தூண்ல கட்டப்பட்டிருக்காரு, இவரை நீங்க அவுத்து விடுங்க, இவர் ஊருக்கு போகட்டும்னு சொல்லி, சுமாமா நீ உன் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நபி அவங்க அவரை அவுத்து விட்டு போக சொல்லிட்டாங்க. பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடி விட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நபி அவர்களே நினைத்தாலும் கூட யாருக்கும் நேர்வழி காட்ட முடியாது. இன்னக்கல்லா தகுதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மயஷாவு. நபியை நீர் நாடியவரை எல்லாம் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது, நீ நாடியவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நபியே நினைச்சாலும் யாருக்கும் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் நினைச்சா, அல்லாஹ் நாடுனா தான் நேர்வழி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் இந்த நேர்வழி காட்டுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடிவிட்டால் அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய நெஞ்சத்தை இஸ்லாத்தின்பால் அல்லாஹ் விசாலமாக்கி விடுகிறான். எப்பேற்பட்ட குற்றவாளியா இருந்தாலும், இஸ்லாத்துக்கு எதிரான மனநிலை கொண்ட இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு
நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா அவன் உள்ளம் எதை நோக்கி விரிவடையுது, எதை நோக்கி விசாலமாகுதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாத்தை நோக்கி விசாலமடைகிறது, இஸ்லாத்தை நோக்கி விரிவடைகிறது. அப்ப சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அவுத்து விட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுமாமா அவர்கள் பக்கத்துல மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல இருந்த ஒரு பேரிச்சம்பள தோட்டத்துக்கு சென்று, அங்கு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து நேர போறாங்க, கிணத்துல போய் குளிக்கிறாங்க. பேரிச்சம்பள தோட்டம் இருக்கிற அந்த கிணத்துல போய் குளிச்சு சுத்தமாகி நபி அவர்களுடைய கையை பிடிச்சு, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதை கலிமா சொல்லி சத்திய இஸ்லாத்தை சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏத்துட்டு அல்லாஹ்வுடைய நபிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நமக்கெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கும் போது வியப்பாகவும் அதை சிந்திக்கும் பொழுது கண்கள் கலங்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக இன்று வரை உங்கள் முகத்தை தவிர வெறுப்புக்குரிய முகம் ஒண்ணு இந்த பூமியில எனக்கு வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே ஒரு முகத்தை வெறுக்கிறேன்னு சொன்னா அது உங்களுடைய முகம்தான். அதே மாதிரி இன்னையிலிருந்து என்ன நிலைமைன்னு சொன்னா, எனக்கு மிகவும் பிரியமான நான் நேசிக்கிற ஒரு முகம் சொன்னா அது உங்க முகம். இன்னைக்கு வரைக்கும் நான் உலகத்துல ஒரு மனுஷன் முகத்தை வெறுக்கிறேன்னு சொன்னா அது உங்க முகத்தை தான் வெறுத்துக்கிட்டு இருந்தேன். சத்திய இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு உலகத்தில் நான் விரும்புகிற, நேசிக்கிற, நான் ஆசை வைக்கிற பாசத்துக்குரிய முகம்னு கேட்டா உங்க முகத்தை தவிர வேறு முகம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி இன்று வரை நான் வெறுக்கக்கூடிய ஒரு ஊர் எதுன்னு கேட்டா நீங்க வாழ்ற இந்த ஊர் மதீனா, இதை நான் வெறுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சத்திய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ இந்த ஊரு தான் என்னுடைய சொந்த ஊரை விட எனக்கு விருப்பத்துக்குரிய ஊர் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள்ட்ட சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் வெறுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா உங்க மார்க்கத்தை நான் கடுமையா வெறுத்தேன். எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு மார்க்கம் உலகத்துல இருக்குன்னு சொன்னா அது உங்க இஸ்லாத்தை தான் நான் வெறுத்து கொண்டிருந்தேன். இன்னையில இருந்து எனக்கு பிரியமான விருப்பமான ஒரு மார்க்கம் என்னுடைய இறைவனின் மார்க்கமான சத்திய இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மாற்றத்தை சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது எது? நபி அவர்களின் கனிவான பேச்சு, நபி அவர்களின் அழகிய பண்பு, நபி அவர்களின் அழகிய அணுகுமுறை. அதற்கு ஏற்றவாறு சஹாபாக்களின் கனிவான பேச்சு. ஒரு போர் கைதி தானே, இவன் நம்ம எதிரி தானே, இவனை அடிப்போம், இவனை திட்டுவோம், கெட்ட வார்த்தைகளை இவனை பேசுவோம், அடிச்சா கூட யாரும் கேட்க முடியாது, திட்டினா கூட யாரும் கேட்க முடியாது. ஒரு எதிரியா இருந்தா கூட அந்த எதிரியின் மீது அல்லாஹ்வுடைய நபி அவர்களும் அந்த சத்திய சஹாபாக்களும் காட்டிய கருணை தான் அவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சு அல்லாஹ் நேர்வழி காட்டிய காரணத்தினால் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு மக்காவுக்கு அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மக்காவுக்கு போகிறார்கள். மக்காவுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் போது, அதாவது எதுக்காக போறாங்கன்னு சொன்னா உம்ராக்காக போறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி கூறி உம்ரா செய்ய அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அனுமதி தர்றாங்க. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்கு உம்ரா பண்றதுக்காக போறாங்க. உம்ரா பண்றதுக்கு போகும்போது ஒருத்தர் கேட்கிறார், சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாரு, சுமாமாவே நீ மதம் மாறிட்டியா அப்படின்னு கேட்கிறார். மக்காவில் வச்சு கேட்கிறார். ஏன்னா உம்ராவுக்கு போன சுமாமா ரலியல்லாஹுவை பார்த்து நீ மதம் மாறிட்டியான்னு கேட்கிறார். அதற்கு சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதில் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் மதம் மாறவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டதற்கு அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வுடைய நபியோடு அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு கீழ்ப்படிந்து முஸ்லீமாகி விட்டேன், நான் மதம் மாறவில்லை, நபி அவர்களோடு இணைந்து விட்டேன், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டேன், முஸ்லிமாகி விட்டேன் என்று சொல்லி
ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதாவது நபி அவர்கள், அந்த சத்திய தூதர் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் என் ஊர் யமாமாவுல இருந்து ஒரு கோதுமை தானியம் கூட மக்காவாசிகளான உங்களுக்கு இனிமே வராது. காரணம், நீங்க நபி அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறீர்கள். சத்திய மார்க்கமான, படைத்த இறைவனின் மார்க்கமான சத்திய இஸ்லாத்துக்கு நீங்கள் எதிரியாக இருக்கிறீர்கள். இவ்வளவு நாளா யமாமாவுல இருந்து தான் அதிகமான கோதுமை தானியங்கள் வந்துச்சு. நபி அவங்க அனுமதி கொடுத்தா தான் இன்னைக்கு உங்களுக்கு கோதுமை வரும். இனிமே ஒரு கோதுமை கூட என் ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வராதுன்னு சொல்லி சத்திய இஸ்லாத்தை நேசித்தவர்களாக, சத்திய நபியை நேசித்தவர்களாக சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திகழ்ந்தார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். இதுல நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பலஸ்தீன் காசாவில் என்ன நடந்துச்சு, ஹமாஸ் என்ற அந்த ஒரு காசாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முஸ்லிம் போராளி அரசை மீடியாக்களும் உலக நாடுகளும் தீவிரவாதிகள் என்று, பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதே. இஸ்ரேலில் இருந்து நூற்றுக்கணக்கான பணைய கைதிகளை பிணை கைதிகளாக ஹமாஸ் பிடித்து சென்றது. எந்த ஒரு பணைய கைதியையும் துன்புறுத்தவில்லை, அடிக்கவில்லை, அவர்களை கொல்லவில்லை. தங்களின் பிள்ளைகளை பாதுகாத்ததை போன்று எதிரி நாட்டு மக்களான யூதர்களை ஹமாஸ் பாதுகாத்தார்கள். பிறகு அவர்களை விடுதலை செய்தார்கள். ஒரு புகைப்படத்தை நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பார்த்திருப்பீர்கள். ஏற்கனவே பணைய கைதிகளை விடுதலை செய்யும் போது அடைக்கப்பட்டிருந்த பெண்கள் பணைய கைதிகள் எல்லாம் ஹமாஸை பத்தி சொன்னாங்க. இவங்களை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று மீடியாக்கள் சொல்லுகிறது, எங்கள் நாட்டு அரசாங்கம், இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் எங்களை சகோதரிகளாக பார்த்தார்கள், எங்களை யாரையுமே தப்பா பார்க்கல. இந்த ஹமாஸ் வீரர்கள் எங்களை சகோதரிகளாக பார்த்தார்கள் என்று ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்ட ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள் சொன்னாங்க. இப்ப விடுவிக்கப்பட்ட பணைய கைதிகள்ல ஒரு கைதி ஹமாஸ் படை வீரர் ஒருவரை கட்டி அணைச்சு அவருடைய நெத்தியில முத்தம் கொடுக்கிறார். எந்த மீடியாக்களும், எந்த நாட்டு அரசாங்கமும் ஒரு கூட்டத்தை, ஒரு குழுவை, மூமின்களான குழுவை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறதோ, அந்த பயங்கரவாதிகள் யார், இவங்க பார்வையில யார் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக தெரிந்தார்களோ அவர்கள் பணைய கைதிகளை பாதுகாத்தார்கள். அந்த பணைய கைதிகள் இவர்களை நேசிக்கிறார்கள், இன்றும் நேசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 2001ஆம் ஆண்டு ஆப்கான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தாலிபான் அரசின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அப்பொழுது பிரிட்டனை சேர்ந்த யுவான் ரிட்லி என்ற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் தடை செய்யப்பட்ட பகுதியான ஆப்கான் பகுதிக்கு செல்லுகிறார். தாலிபான்களால் கைது செய்யப்படுகிறார். தாலிபான்கள் கைது செய்து அந்த பெண்ணை தங்களின் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. வலிமையோடு பயப்படாமல் தாலிபான்கள் எதிர்த்து பிரிட்டனையும் அமெரிக்காவையும் எதிர்த்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்ட அந்த யுவான் ரிட்லி என்ற இங்கிலாந்து பெண் பத்திரிகையாளர், பெண் நிருபர் செய்தி சேகரிக்க போய் தாலிபான்கள் பிடியில மாட்டிக்கிறாங்க. அவங்க கைது செய்யப்பட்டு கொண்டு போகும்போது கூட அந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, மோசமான பயங்கரவாதிகள்கிட்ட நாம மாட்டிட்டோம், இவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க, நம்ம கற்புக்கு கேரண்டி இல்லை, நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லை, நம்மளை கொல்றதுக்கும் நம்மளை ரேப் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாம தான் கொல்லப்பட போறோம் அல்லது கற்பு சூறையாடப்பட போறோம், இவங்களை நாம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தாலிபான் வீரர்களை எல்லாம் திட்டுறாங்க. அவங்க அதுல சில தாலிபான்களுடைய முகத்துல காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப துன்புறுத்துறாங்க. ஆனா எந்த ஒரு தாலிபானும் அந்த பெண்மணியை கைது செய்ததோடு சரி, சுண்டு விரல் கூட, தாலிபான்களுடைய சுண்டு விரல் கூட அந்த பெண் மீது படவில்லை. சகோதரியாக பார்த்தாங்க. சில நாட்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருந்து அந்த பெண்மணியை விடுதலை செஞ்சாங்க. தாலிபான்களால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட அந்த இங்கிலாந்து பெண் பத்திரிகையாளர் யுவான் ரிட்லி வெளியே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் என்ன? தாலிபான்கள் அந்த பெண்ணிடத்தில் நடந்து கொண்ட அந்த முறை, அணுகுமுறை. இன்னைக்கு தாலிபான்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தினமலம் என்று சொல்லப்படுகிற பத்திரிகைகள் எல்லாம் தாலிபான்களை தீவிரவாதிகள் என்று எழுதுவார்கள், ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று எழுதுவார்கள். ஓம் பார்வையில, சில நாட்டு அரசாங்கத்தின் பார்வையில, சில மீடியாக்களின் பார்வையில யார் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக தெரிகிறார்களோ அவர்கள் உண்மையில் மனிதநேயமிக்கவர்கள். அதே நேரத்தில் எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் பயப்படாமல் தைரியமாக யுத்தம் செய்யக்கூடிய போராளிகள், அவர்கள் தீவிரவாதிகள் கிடையாது. அப்ப ஹமாஸ்டையும் தாலிபான்கள்டையும் இந்த மனிதநேயம் எப்படி வந்தது? சத்திய இஸ்லாம் காட்டி தந்த மனிதநேயம்.
சத்திய மார்க்கம், சத்திய நபி, சத்திய தூதர், அந்த சத்திய தூதரை பின்பற்றிய சத்திய தோழர்களான சஹாபாக்கள் அவர்களிடம் இருந்த அந்த ஒரு நற்பண்புதான் இன்னைக்கு உலகத்தில் சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாகவும், சத்திய தூதரை நேசித்து அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களாகவும், அந்த சத்திய சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்களோ இந்த சத்திய மார்க்கத்தை அதுபோன்று நாம் பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிற உண்மையான முஸ்லிம்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கடமையை சரியாக செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.